அப்போ இதை பற்றிங்க ஐயா, இப்போ நம்ம இந்த தேன் எடுக்கிற முறையை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா? எப்படி தேனை வந்து நம்ம ஒரு பெட்டியை வந்து எப்படி பராமரிக்கணும், சரிங்க, அதில் தேன் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக ஒரு தேன் பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழியை விட ரொம்ப ஈஸிங்க தேன் பெட்டி பராமரிக்கிறது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை பண்ணுறதுக்கு, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பொதுவாக வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா அடிப்பலகை இருக்குங்க, இது ப்ரூட் சாம்பர், இங்கே தான் வந்து முட்டை தேனி பெட்டிகள் தேனி குஞ்சுகள் பொறிக்கிற இடம். அடிப்பலகை, இது அடிப்பலகை, இது ப்ரூட் சாம்பர், இங்கே தான் வந்து முட்டை புழுக்கள் டெவலப் ஆகும். இது வந்து சூப்பர் சாம்பர், இது வந்து மூடிங்க. இந்த அடிப்பலகை இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூட் சாம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இங்கே தான் வந்து அதோட குடும்பம் இருக்கிற இடம். இங்கேயும் தேன் இருக்கும், இந்த தேன் நம்ம எடுக்கக்கூடாது, இங்கே இருக்க தேன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சீசன் இப்போ தான் ஆரம்பிக்குது, அதனால் உங்களுக்கு இப்போ தேன் வந்து அதிகமாக இருக்காது. இதில் வேணால் தேன் இருக்கும், அதை காமிக்கிறேன். இப்போ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த அடிப்பலகையை க்ளீன் பண்ணணும். சரிங்க. இந்த அடிப்பலகையை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, ஆடு மாடு கோழியோட ஈஸி. ஆடு மாடு கூட நீங்கள் வந்து தினமும் ஆடு மாடெல்லாம் இங்கே அவுத்து விடணும், கட்டணும், தீனி போடணும், தண்ணி காட்டணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு வந்து வாரம் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனா போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊதிட்டிங்கன்னா பறந்து போயிடும். சரி. இந்த அடிப்படையை க்ளீன் பண்ணுறீங்க. நம்மளை இந்த தேனீக்கள் இப்போ இந்த மாதிரி ஊதுறீங்க, நம்மளை கொத்திடாதுங்களா? அதான் நம்ம அனுபவம், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொட்டு வாங்கி தான், நான்லாம் கொட்டு வாங்கியிருக்கேன் நிறையா. இப்போ வந்து அனுபவம் நிறையா வந்துருச்சு, அதனால் தேனீனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி. தேனியோட மென்டாலிட்டி, தேனியை முதல்லேருந்தே நம்ம கோவப்படுத்திகிட்டே இருந்தோம்னா கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம கோவப்படுத்தாமல் எது பண்ணாலும் அது பாட்டுக்கு பழக்கிறோங்கிறீங்க. அது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிடுவோம். சரிங்க. டியூன் ஆயிடுவோம். தேனியை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். இப்போ நான் என்னை வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க, என்னை பற்றி எதுவும் தெரியாது, என்கிட்ட ஒரு வாரம் இருந்தீங்கன்னா என்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்க. ஒரு மாதம் எங்கிட்ட இருந்தீங்கன்னா என்னை பற்றி எல்லாம் புதுசாக வந்து தொட்டனா என்னை உங்களுக்கு அதை பற்றி தெரியாது இல்லை. தேனி ஏன் கோவப்படுது, அந்த அனுபவம் இல்லைல்ல. இப்போ உங்களை பற்றி நான் உங்கள் கூட நான் பழகணும்னா உங்களை பற்றி நான் உங்களுக்கான ஃபெசிலிட்டி நான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து உங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தேன்னா நீங்கள் விட்டு போயிடுவீங்க. ஆமாம், இவங்க கூட எவன் வாழ்வான் அப்படின்னு. ஸோ அதே தான் இதில் தேனிக்கு வந்து நம்ம கூட அதை பற்றி அதோட அதுக்கு என்ன வேணும், அதோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இருந்தோம்னாலே தேனி வந்து பாருங்க இத்தனை பறக்குது, எனக்கு ஒன்று கூட டிஸ்டர்ப் பண்ணாது, கிடைக்கல. ஆமாம், இதே தான் எல்லா உயிரினங்களும் இதே தான். பாம்பாக இருந்தாலும் சரி, குளவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே இது. நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. நான் பாம்பெல்லாம் இங்கே போவோம், நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போவோம், நான் வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், மித்தபடி வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதோட உயிரையும் நம்ம வந்து மதிக்கணும். சரி, அதுவும் உயிர் நம்ம எப்படி இந்த பயணத்தை தொடர்றோமோ அது மாதிரி அதுவும் தொடர்ந்துட்டு இருக்குது. சரிங்க. அது கீழே ஏதோ இருக்க மாட்டேங்குது. நசுங்கிடுச்சா? இல்லை நசுங்கலிங்க, அழுக்கு மாதிரி இருந்ததுங்க. அது பரவாயில்லைங்க. அடியிலையா? ஆமாங்க, அது பரவாயில்லைங்க. சரி, மேலே தான் மெயின். சரிங்க. இப்போ அடுத்ததுக்குன்னா இந்த மாதிரி. சரிங்க. எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக, சரிங்க, பொறுமையாக எடுத்தோம்னால ஒன்றும் பண்ணாது. இப்போ இதுதான் ப்ரூட் சாம்பர். சரி, இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குதுங்க. அது என்ன சாம்பர்னு மேலே? இது சூப்பர் சாம்பர். சூப்பர் சாம்பர். இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது. சரிங்க. இப்போ தான் வந்து இதெல்லாம் கட்ட ஆரம்பிக்குது பாருங்க, புது வடை கட்டுது, தேனும் அப்படியே சேகரிச்சுட்டே மேலே வருது. சரிங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த அடி இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தேன் கூட்டில் இந்த அடியில் செதில் இருக்குது பார்த்தீங்களா? தேனியில் தேனி மேலே செதில் இருக்கா? ஆமாங்க. அந்த செதில் தான் வந்து இது என்ன மெழுகை உற்பத்தி பண்ணும். மெழுகு மேலே கட்டியிருக்கு பார்த்தீங்களா, புது மெழுகு வந்துருக்குல்ல, அந்த மெழுகு பார்த்தீங்கன்னா அந்த அடியிலேருந்து செதிலேருந்து வெளியில் வரும். சரி. ஒரு தேனி அதோட வாழ்க்கை நாளில் பார்த்தீங்கன்னா 3 அந்த ஓட்டை, அந்த ஹெக்ஸகோனல் தான் கட்டும். அது கட்டளவுக்கு தான் உடம்புல சுரக்கும். மீதியெல்லாம் வந்து அதுலேருந்து எடுத்து மீதியெல்லாம் கட்டும். அந்த சுரக்கிற அளவு வந்து 3 இது கட்ட முடியும். 3 செல் கட்ட முடியும். 3 செல் கட்ட முடியும். இப்போ இதே மாதிரி பல தேனீகள் இருக்கும் உள்ள, ஏன்னா டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கும், பாப்புலேஷன் நிறையா இருக்குது. அவங்கவுங்க அந்த வேலையை ஏஜ் படி பிரிச்சுக்குவாங்க. அந்தந்த படி அந்த டைமில் அந்தந்த வேலையை அது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது, இப்போ தான் புதுசாக கட்டுது. இனிமேல் வந்து மேலே சூப்பர் சாம்பரில் ஃப்ரேம் வச்சிட்டோம்னா அது கடகடன்னு மேலே கட்ட. இப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாதுங்களா? எடுத்து பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் தேனிட்டு பழக முடியும். வாரம் ஒரு தடவை. சரி. ஆரம்பத்துலேயே நம்ம கோவப்படுத்தாமல் எடுத்தோம்னா இப்போ இதெல்லாம் கொட்டுறதுக்கு ரெடியாக நிற்குது. நீங்கள் வந்து அப்படியே சமாதானம் பண்ணிடணும். எப்படி சொல்கிறீங்கன்னா கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க? அதுக்குள்ளே அது இதாகிடுச்சு, கலைஞ்சு போயிடுச்சு. இவங்க தான் ராணி தேனிங்களா? எங்கே? ஆண் தேனி. இருங்க. இவர் ஆமாங்க, இருங்க, தனியாக எடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக நீங்கள் கிட்டத்தட்ட இது தேனி வளர்ப்பு வந்து யோகா மெடிடேஷனுக்கு சமம். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது அப்படியே பழகிரும். ஃபோக்கஸ்டாக இருக்கும் மைண்டு. இப்போ பாருங்கள், இதில் வந்து இதெல்லாம் தேன்.
இந்த தேனை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இதில் வந்து அது குடும்பத்துக்கு விட்டுறணும். இது கட்டி முடிச்சுட்டு அடுத்து மேலே புதுசாக கட்டும் பாருங்க. அப்போ தான் நம்ம தேன் எடுக்கலாம். சூப்பர் மேலே கட்ட இப்போ மேலே கட்ட ஆரம்பிச்சிருச்சா, இனிமேல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கட்டும். அதே நல்லா பழகிட்டிங்கன்னா தேனி இந்த மாதிரி பிடிச்சி விளையாடலாம். நிற்பாங்களா? எனக்கு இந்த அப்படியே எடுங்க, எடுத்து பாருங்க. சும்மா எடுங்க, ஒன்றும் பண்ணாது, எடுங்க. நான் முதலே கோவப்படுத்தாதனால கொட்டுறது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டோமா? எல்லா உயிரினங்களும் இப்படி தான். நீங்கள் வந்து அதுக்கிட்ட பேசணும், அதுக்கிட்ட பழகணும். பரவாயில்லைங்க. அதை உங்களுக்கு பிடிக்கணும். இது ஒரு தேனி வித்தியாசமாக இருக்குது. இது என்ன தேனி? இது ஆண் தேனி. இவர் ஆண் தேனி. சாரி, இதுதான் ஆண் தேனி. இவர் இருக்கார் இல்லைங்களா, வித்தியாசமாக இருக்காரு பாருங்க. ராணி தேனி எங்கே இருப்பாங்க? ராணி தேனி காட்டுறேன். ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும் ஒரு கூட்டில். எடுத்துமா? இதுதான் ஆண் தேனி. ஆண் தேனி வந்து கொட்டாது. ஆனால் நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இதில் வந்து கல்யாணத்துலாம் ட்ரோன் பறக்கும் மேலே. அந்த ட்ரோன் சவுண்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கேட்கும். சரி, சாரி, இங்கே கேட்குதுங்களா? இந்த சவுண்டு வந்து ட்ரோனோட சவுண்டு. அதனால் இந்த பேரை அதுக்கு வச்சுட்டாங்க. ஓ, இது பேரே ட்ரோன் தான். ட்ரோன் இந்த பேர் தான் வந்து இப்போ அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, விட்டுலாமா? விட்டுலாங்க. இது கொட்டாது. சரிங்க. தேனி இவரும் ஆண் தேனி தான். ஆண் தேனி. இது ஆண் தேனி. இதெல்லாம் வேலைக்கார தேனி. இதெல்லாம் வேலைக்கார தேனிகள் தான். வேலைக்கார தேனிகள் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்க. ராணி ஒரே ஒரு ராணி தான் இருக்கும். அவ்வளோதான். இது ஆண் தேனி பாருங்க. இந்த இதில் என்ன மெயின்டெனன்ஸ்னா, இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேனிட்ட பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கொட்டு விடுவோம். கொட்டு வாங்காமல் கற்றுக்கவே முடியாது. நான்லாம் 3000 கொட்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். மருத்துவம் தான் சொல்றாங்க. ஆமா, 100% மருத்துவம் தான். உலகத்துல இருக்க எல்லாமே இயற்கையான விஷயங்கள் எது நம்ம உடம்புக்குள்ள போனாலும் உடனே நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு வந்து இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஆனா யாரும் நிறைய பேர் அதை உடனே கொட்டிடுச்சா, நம்ம உடம்பு நம்ம நம்புறது இல்லை. நம்ம உடம்பு ரொம்ப வலிமை உள்ளது, நம்ம பவர், எல்லா பவர் இருக்குங்கிறது நம்ம நம்புறது இல்லை. ஆனா நம்புறது இல்லை. அதனால கொட்டு வாங்கினா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வீங்கும், கை வீங்கும். சில பேர்த்துக்கு வந்து அந்த நேச்சுரலாவே அலர்ஜி இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் வரும். நம்ம உடம்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அது என்ன பாஸ் ஆகுது, ஜெனட்டிக்காக பாஸ் ஆகுது இல்லை, அது மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் வந்து அது வந்து சில பேர் ஒன்றும் ரொம்ப மோசமான ரியாக்ஷன் வரவங்களாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் மேக்ஸிமம் யாருக்கு ஒன்றும் பண்ணாது. ரொம்ப சில பேர்த்துக்கு தான் அந்த மாதிரி ஆகும். மேக்ஸிமம் எல்லாம் நல்லா அத்தனை கூட வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் வந்ததில்லை. ஸோ அதான் இன்னொரு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பகுதியில் இங்கே தான் தேன், இந்த மேல் பகுதியில் தேன் இருக்கும். கீழே எல்லாம் முட்டை புழுக்கள் இருக்கும். இந்த மேல் பகுதியில் தேன் இருக்கணும். இந்த மாதிரி சீல் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சீலாக இருந்ததுன்னா உணவு பற்றாக்குறை இல்லைன்னு அர்த்தம். சரிங்க. சீல் ஆகாமல் இந்த மாதிரி ஓட்டையாக மேலே இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த மேல் பகுதியில் ஓட்டையாக இருந்ததுன்னா உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி குடிச்சிடும். அப்போ வந்து நம்ம சக்கரை பாகு கொடுக்கணும். ஓகே. இல்லை, ஏன்னா சீசன் டைமில் அதோட தேன் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா அதோட தேன் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது கொடுத்தா தான் அதுக்கு சாப்பாட்டுக்கு இருக்கும். சில பேர் நினைப்பாங்க இது வந்து சக்கரை பாகு கொடுக்கறனால எதாவது கலந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அது நிறைய பேர் வந்து சில பேர் வந்து அந்த வைல்ட் ஹனி விற்கிறோம் அப்படிங்கிறனால அதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறக்காக இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லுவாங்க. பட் இது வந்து உங்களுக்கு இதுதான் அட்வான்டேஜ். கொட்டிடுச்சா? கொட்டல, நான் நசுக்கிட்டேன், காயப்படுத்திட்டேன். இல்லை கொட்டிடுச்சுங்களா? வலி இல்லைங்களா? அதான் இது ஒரு மெயின்டெனன்ஸ். இந்த உணவு இருக்கான்னு பார்க்கணும். உணவு இல்லைன்னா உணவு கொடுக்கணும். அதுக்கு சக்கரை பாகு கொடுக்கணும். சரிங்க. சக்கரை பாகு இல்லை, ஏன்னா அதோட தேன் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்தோம்னா தேனிக்கு நோய் வந்துடும். நம்ம ஜாஸ்தியாக கொடுத்தோம்னா. அது வேணா சக்கரை பாகு வேற என்ன இருக்குது, அதில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் தான். இது போய் மகரந்தம் தேன்லாம் எடுத்துகிட்டு வரதில்லை, அதில் தான் சத்துக்கள் ஜாஸ்தி. இன்னொன்று வந்து இந்த தேன் வந்து இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி கலந்துட்டோம்னா நம்ம அந்த தேன் சாப்பிட்றதுல அர்த்தமே கிடையாது. இல்லாத டைமில் கொடுக்குறோம், இருக்கிற டைமில் விட்டுறணும். அதே எடுக்காது. அதே டைம் பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அது எடுக்காது. சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட நல்ல சாப்பாடு கிடைக்குது, அப்படியே எடுக்கும். அது மாதிரி ஆயிரும். இது அப்படிங்க. சரிங்க. மேலேருந்து இப்படி போனீங்கன்னா அதுக்கு ஆபத்துன்னு நினச்சி கொட்ட ஆரம்பிச்சோம். சரி. கீழேருந்து இப்படி கொண்டு போனீங்கன்னா தேனை ஐசியும் ஹேண்டில் பண்ணலாம். தேனிக்கும் அந்த அளவுக்கு பயம் இருக்காது. இப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து பார்க்குது என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆமாம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குது. ரொம்ப வேகமாக கையெல்லாம் ஆட்டிட்டு இருந்தோம்னா கொட்டும், மேலே பாஞ்சிரும். பாருங்க, இப்போ அதே மாதிரி எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக. இப்போ இதில் பாருங்கள், முட்டை புழு கூட்டு புழுலாம் இங்கே அடுத்ததெல்லாம் இருக்கலாம். ஆமாம், இதெல்லாம் நிறையா வச்சுருக்குது. ஒரே ஒரு ராணி இருக்கும், ராணியை மட்டும் பார்த்துடலாங்க. சரிங்க. இங்கே அது ஆண் தேனி போல். இதெல்லாம் ஆண் தேனி. இந்த கடைசியில் இருக்கு, அது ஆண் தேனி. ராணி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெக்க சின்னதாக இருக்கும், அப்டமன் கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
நம்ம எடுக்கிற ஃப்ரேம் வந்து ஒவ்வொன்றும் மாற்றி வைக்கலாங்களா இல்லை அது ரெண்டாவது இடத்துல தான் வைக்கணும் அந்த மாதிரி இருக்குங்க? எடுக்கிற ஃப்ரேம் வந்து இல்லை ஆக்சுவலாக நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், பழைய ஃப்ரேம்லேருந்து புது ஃப்ரேம் வரைக்கும் பழைய கோம்பு இருக்குல்ல, ஆமாங்க, அதை வந்து வரிசையாக அடுக்கி வைக்கணும். சரி சரி. அப்போ தான் நீங்கள் வந்து தேனை வந்து கரெக்டாக அந்த பழைய அடைய இன்னொரு மெயின்டெனன்ஸ் அது முக்கியமான மெயின்டெனன்ஸ் அது அதை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்க. இப்போ வந்து ராணி மட்டும் காமிச்சிட்றேன். சரிங்க. கூட்டுக்கு ஒரே ஒரு ராணி தான் இருக்கும். இதெல்லாம் முட்டை புழுக்கள் தான். இதெல்லாம் ஃபுல்லாக முட்டை புழு கூட்டு புழு எல்லாமே இருக்கும் இதில். ஓ சரிங்க. இது மேலே வந்து பாருங்க, இப்போ இதை பாருங்க, இதில் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ இதில் வந்து உணவு பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். இந்த ஓட்ட ஓட்டையாக இருந்ததுனாலே தேவையான அளவுக்கு இங்கே பாருங்க தேன்லாம் தெரியுது பாருங்க. தெரியுது. ஆமாம். அந்த மாதிரி சீல் காமிச்சேன்ல, சீல் பண்ணி வச்சிடணும். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு சேர்த்து வைக்கிறோம், அது மாதிரி இது சேர்த்து வச்சு சீல் பண்ணி வச்சிடணும். எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கும். இங்கெல்லாம் சீலிங் இருக்கு போலங்க. இதெல்லாம் கீழே இருக்கிறதுலாம் முட்டை புழு, அதோட கூட்டு புழு, அதையும் சீல் பண்ணி வச்சிடும். சரி. அது பியூப்பா ஸ்டேஜ், பியூப்பான்னு சொல்லுவோம். அது ஹேட்ச் ஆகி வெளியே வரும்போது தேனையா வெளியில வரும். அதுக்கு முன்னாடி புழுவா இருக்கும். சரிங்க. இது வந்து தேன் பகுதி, மேல் பகுதி மட்டும் தேன். இதெல்லாம் மகரந்தம். இதெல்லாம் மகரந்தம் பாருங்க, தெரியுதா? இந்த மகரந்தங்களை என்ன பண்ணுங்க? மகரந்தம் அது முக்கியமான உணவு. நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பொரியல்லாம் சாப்பிட்றோம்ல, பொரியல் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றோம், அது மாதிரி இதுக்கு வந்து மகரந்தம் தான் முக்கியமான உணவு தேனியோட வளர்ச்சிக்கு. சரிங்க. இந்த தேன் வந்து கார்போஹைட்ரேட், ஓகே, கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகேங்க. இது ப்ரோட்டீன்லாம் இதில் இருக்கும், மகரந்தத்தில் இருக்கும். நம்மளும் சாப்பிடலாம், நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. சரிங்க. அந்த மகரந்தத்தை நம்மளும் சாப்பிடலாம். அந்த தேன் அடையிலேருந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாங்களா எப்படிங்க? தேன் அடையிலேருந்து அப்படியே சாப்பிடலாம். ஓகேங்க. இந்த அடையை நம்ம சாப்பிடலாங்க? அடையே சாப்பிடலாம். உங்களுக்கு மெழுகுங்கிறனால மென்னுக்கிட்டே இருக்கும். பபுள் கம், நேச்சுரல் பபுள் கம், நேச்சுரல் சுவிங்கமே இதுதான். இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி சுவிங்கம். சரிங்க. நேச்சுரலாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். முழுங்கிட்டாலும் தப்பு இல்லை. இது துப்புனாலும் மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் வேக்சின் இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அப்டமன் நல்லா பெருசாக இருக்கும். இங்கே வருது பாருங்க, தெரியுதா? அவருதான். இந்த கூட்டத்துக்கு ஒரே ராணி தான், அது வேலையை முட்டை வைக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி இந்த ராணியோட வாசனை தான் வந்து இந்த முட்டை வைக்காமல் தடுத்து நிறுத்தும். நீங்கள் எங்கே போனாலும் ராணி எங்கே போனாலும் இவங்கெல்லாம் சுற்றி நிற்பாங்க பாருங்க. சரிங்க. பாருங்க, இப்போ பாருங்க, இந்த பாருங்க, தெரியுதா? ராணி எங்கே போதும் அதை மோந்து பார்த்துட்டே இருக்கு பாருங்க, தெரியுதா? ஆமாங்க. உள்ள போயிட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க, பாருங்க அந்த ராணியை சுற்றி எல்லாம் நிற்கும் பாருங்க, சுற்றி நிற்கும் பாருங்க, தெரியுதா? ராணி எங்கே போகுதோ பாதுகாவலர் பார்த்தீங்களா, அவங்களாம் அவங்க சுற்றி நிற்கிறாங்க பாருங்க, தெரியுதா? அவங்களாம் பாதுகாவலருங்களா? அவங்கெல்லாம் வந்து மோந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ராணி இருக்குன்னு மோந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவங்களோட கருத்தடை. ஓகேங்க. ராணியோட வாசனை வந்து கருத்தடை. அதுக்கு ராணியோட ஸ்மெல் வந்துச்சுன்னா கருத்தடை. ஏன்னா இவங்க எல்லாம் பெண்கள் தானே, எல்லாருமே முட்டை வைப்பாங்க. ஸோ ராணி இருக்கனால முட்டை வைக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இன்னொரு மெயின்டெனன்ஸ், இப்போ வந்து ஃபீடிங் வந்து உணவு பற்றாக்குறை இருந்ததுன்னா ஃபீடிங் கொடுத்துடணும். ஸோ அடுத்தது எறும்பு இறக்கும். ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா சக்கரை வருதோ